மாறன் பயங்கர கோவத்தோட நின்றுட்டுருக்காரு. அது மட்டும் இல்லை, இதுக்கு மேலே நீ பேசினா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி புஷ்பாவுக்கு ஒரு வார்னிங்கை கொடுக்க, அந்த சமயம் பார்த்து சூர்யாவுடைய என்ட்ரி. சூர்யாவை பார்த்ததும் சொல்லவா வேணும், மாறன் பயங்கரமாக கோவப்பட்டு எல்லா பிரச்சனையும் இவனால தான், இவன் இப்போ வீட்டுக்குள்ளே வந்தானோ அப்பத்துலேருந்து இந்த வீட்டில் ஒரே பிரச்சனை தான் நடந்துகிட்டு இருக்குது, இனிமேல் இவன் ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சூர்யாவுடைய சட்டையை பிடிச்சி வீட்டை விட்டு வெளியில் அனுப்புகிறாங்க. ஸோ இன்னொரு பக்கம் வீரா அழுதுகிட்டே ரூமுக்கு ஓடி போகிறாங்க. இதெல்லாம் பார்த்த புஷ்பா, பரவாயில்லையே புஷ்பா, சின்னதாக தான் கொளுத்தி போட்டோம், ஆனால் பெருசாக வெடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி நீ கெத்து தான் அப்படின்னு தனக்குத்தானே மனசுக்குள்ளே பேசிக்கிட்டு சிரிச்சிட்டு இருக்காங்க. இதோட இந்த ப்ரொமோவை முடிச்சிருக்காங்க. புஷ்பா பெருசாக ஒரு விஷயத்த கொளுத்தி போட்டிருக்காங்க. அடுத்து என்ன, குடும்பத்தில் ஒரே பிரச்சனையாக தான் வெடிக்க போகுது. ஏற்கனவே விஜய் அப்படின்ற கேரக்டர் இந்த ராமச்சந்திரன் குடும்பத்துக்குள்ளே நுழைஞ்சு இல்லாத பிரச்சனையெல்லாம் இழுத்து விட்டுட்டு கடைசியில் இறந்தும் போச்சு. நெக்ஸ்ட்டு இப்போ புஷ்பா, அதாவது ராணி, அவங்க வந்து புஷ்பா கேரக்டரில் இப்போது ராமச்சந்திரன் வீட்டுக்குள்ளே ராகவனுடைய மனைவியாக என்ட்ரி கொடுத்து இல்லாத அட்டகாசம் பிரச்சனை எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரி, இவங்களுக்கு எப்படி முடிவு கட்டுறாங்க அப்படின்றதான் அப்கமிங் எபிசோட். சரி, பார்க்கலாம் என்ன நடக்குது, என்ன மாதிரியான சுவாரஸ்யத்தோட கதைகளை நகர்வை கொண்டு வராங்க அப்படின்றத நம்மளும் பொறுத்திருந்து பார்க்கலாம்.